நரி அதுக்கு ஒரு சில திட்டங்கள்லாம் சொல்லி கொடுத்துச்சாம். அதை கேட்டுட்டு கொசு என்ன பண்ணுச்சா, சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை வளர்த்துச்சாம். நான் உன்னை விட நான் தான் வலிமைசாலி, என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சு பாப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா. என் கண்ணுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு சின்ன துரும்பு கூட கிடையாது, ஒரு தூசு கூட கிடையாது, என்ன பார்த்து எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போச்சான் கொசுவை. கொசு என்ன பண்ணிச்சு, பறந்து போய் நேரா சிங்கத்தினுடைய தலைமையில போய் உட்காந்துட்டு கடிக்க ஆரம்பிச்சுதான். அது கடிக்க போய் சிங்கம் தன்னுடைய தலையிலேயே அடிச்சுக்குது, நகத்தால போட்டு பிராண்டிக்குது. அது மாதிரி கொசு அங்க இங்கன்னு பறந்து அந்த சிங்கத்தினுடைய உடல் முழுக்க அங்க போய் உட்கார்றது கடிக்கிறது, இங்க போய் உட்கார்றது கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பண்ணும் பொழுது சிங்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய கால் நகங்களாலேயே எல்லா இடத்துலயும் அடிச்சுக்குது, எப்படியா இந்த கொசுவை கொன்னுடணும்னு சொல்லிட்டு. படி அடித்து 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 தன்னுடைய நகங்களாலேயே தன்னுடைய உடம்புல கீறிண்டு உடம்பு ஃபுல்லா ரத்தமா வழி ஆரம்பிச்சுடுச்சான். சிங்கம் டயர்டாகி போய் கீழே விழுந்துருச்சா. இதை பார்த்த உடனே கொசு பார்த்துச்சா, பார்த்தியா ஒரு சிங்கத்தையே நான் வீழ்த்திட்டேன், நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு கொசு பறந்து போய் சொல்ல ஆரம்பிச்சுதான். இப்படி பறந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கொசுவானது ஆணவத்திலே பறக்கும் பொழுது அங்கே ஒரு சிலந்தியானது கூடு கட்டிக்கிட்டே இருந்துச்சாம். அந்த சிலந்தியினுடைய வலையில போய் இந்த கொசு மாட்டிக்கிட்டு தவிக்க ஆரம்பிச்சிடுச்சாம். அந்த சிலந்தி வலையிலிருந்து இந்த கொசுவால வெளியில பறக்கவே முடியல. அப்பதான் கொசு நினைச்சுதான், அவ்வளவு பெரிய சிங்கத்தை வீழ்த்திய நம்மால் இந்த சிலந்தி அதுவும் தன்னுடைய எச்சிலே கூடு கட்டுகிறது, அதிலிருந்து நம்மளால மீள முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக இந்த உலகத்திலே வல்லவன் என்பது யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கொசுவுக்கும் புரிய வந்ததாம். இந்த கதையை நான் ஏன் இந்த நேரத்துல சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, யாரையுமே எப்பொழுதுமே ஏளனமாக நினைக்க கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்திலே எப்பொழுதுமே உண்டு. இது சமீப காலமா பார்க்கும் பொழுது எல்லோருடைய மனதிலுமே நம்மில் பலருக்கும் நான் தான் பெரியவன், எனக்கு முன்னாடி நீ எல்லாம் ரொம்ப தூசி, நான் எதுக்கு உன்னை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மதித்து கொள்கின்ற அந்த குணமானது வெகுவாக குறைந்து விட்டது. எல்லாம் ஸ்டைலா அப்படியே விஷ் பண்றோம், அப்படி குட் மார்னிங்கிறோம், விஷ் பண்றோமே தவிர ஒரு பணிவோடு வணக்கம் சொல்கின்ற தன்மை எல்லோரிடத்திலுமே குறைந்து கொண்டே வருகிறது என்பதுதான் உண்மை. எல்லோரையுமே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலுமே அவரவருக்கான தனித்திறமை என்பது இருக்கும், ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் தானே. ஆக இந்த உலகத்திலே திறமை இல்லாதவர்கள் என்று யாருமே கிடையாது. அது சிங்கமாக இருந்தாலும் சரி, கொசுவாக இருந்தாலும் சரி, அல்லது சிலந்தியாக இருந்தாலும் சரி, அவரவர்களுடைய இடத்திலே அவரவர்கள் வலிமை பெற்றுதான் இருப்பார்கள். எல்லோரும் வல்லவர்களே.